நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் சரியா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்து காரியத்தை நடத்திடக்கூடாது. பிரச்சனை அங்கதான் இருக்குன்னு பார்க்கிறோம். சூழ்நிலையை பார்க்காதே. ஆமே, சூழ்நிலையை மாத்துகிற இயேசு கிறிஸ்துவை பார், அவரை பார். இப்ப வெயில் அடிக்கும், அடுத்தால மழை வரும், அடுத்தால பனி விழும். பனியும் மழையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம இருக்கக்கூடாது. அந்த பனி மழையையும் மாற்றுகிறவர் ஆமே இயேசு கிறிஸ்து. அனுப்புகிறவர் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. பனியையும் மழையும் வெயிலையும் அனுப்புகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க. இன்னைக்கு சாதகமா இருக்கு இல்ல, இது அப்படியே மாறும். ஆனா இந்த இந்த காரியத்தை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க, பாருங்கன்னு சொல்றான். அப்ப இவன் பார்க்கான், கர்த்தர் இயேசுவை பார்க்கான். இயேசு கிறிஸ்து பவுல்கிட்ட சொல்றாரு, இல்லப்பா இந்த தென்றல் காற்று இப்ப அடிக்கி ஏமாந்துடாதீங்க, இது புயல் காற்றா மாற வாய்ப்பு இருக்குன்னு பவுல்கிட்ட எச்சரிக்கிறார். பவுல் எச்சரிக்கிறான், இவங்க நிராகரித்து விடுகிறார்கள். ஆமே, சிலருக்கு என்ன சொன்ன சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் சரியா இருந்தா நம்ம செய்யறதை யாரும் தடுக்க முடியாது, கரெக்டா முடிஞ்சிடும். அப்ப யாராவது சொன்னா, ஏதாவது ஆலோசனை சொன்னாலும் அவங்க கேட்பாங்களா? சச இவன் தடை பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்கள நிராகரித்து விடுவார்னு பார்க்கிறோம். இந்த சம்பவம் தான் இங்க என்ன செய்யுது நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதற்கு ஏற்றபடி 13ஆம் வசனம் பாருங்க. ஓடினார்கள். இப்ப பாருங்க, இந்த காட்டுல எங்க போயிடலாம், கிரேத்தா தீவுக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலான்னு சொல்லி கப்பலை ஓட்டுறாங்க. ஓடினார்னா ஓட்டுறாங்க. அப்பொழுது 14ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, கப்பல் புறப்பட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடுங்காற்றுனா பெருங்காற்று, பெருங்காற்றுனா புயல் காற்று. ஆமே, இப்ப இவங்க என்ன சொன்ன நினைச்சாங்க, அழகா தென்றல் காற்று தான் அடிக்குது, இந்த தென்றல் காற்றுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், ஏமாந்து போயிடாத. ஆமே, நம்ம பார்க்கிறபடி நம்ம வாழ்க்கை இருக்காது, நம்ம நினைக்கிறபடி நம்ம வாழ்க்கை இருக்காது. நம்ம பார்க்கிறபடியும் நம்ம நினைக்கிறபடியும் வாழ்க்கை இருந்தா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு எதுக்கு? உன்னை படைச்ச கர்த்தர் உனக்கு எதுக்கு? நீ நினைக்கிறபடி நீ விரும்புகிறபடி எல்லாமே சரியா இருந்தா உன்னை படைச்ச தெய்வம் உனக்கு எதுக்கு? ஆமே, அல்லேலூயா, அப்படிதானே? ஸ்தோத்திரம். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாம் கரெக்ட், ஓகே. அப்ப அப்படிதான் இவங்க நினைக்காங்க. இவங்க நினைச்சபடி வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம்னா எவ்வளவு, சம்டைம் எவ்வளவு இருக்கும், ஒரு 1 hour இருக்குமா? கொஞ்ச நேரம்னா ஒரு 1 hour இருக்கும் வச்சுக்காங்க. ஒரு 1 மணி நேரத்துல தென்றல் எதுவா மாறிட்டு புயலா மாறிவிட்டது. ஆமே, இவங்க என்ன செஞ்சாங்க, எதிர்பார்த்திருப்பாங்களா? எதிர்பார்த்திருப்பாங்களா? ஆமே, அதான் சொன்னேன், காற்று இன்னிடத்திலிருந்து அது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும். அதை நான் என்ன சொல்றேன், காற்றை அனுப்புகிற பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை காற்று செய்யும். அவரு எங்க இருந்து வீச நினைக்காரோ, அது தென்றலா புயலா சுழல் காற்றா உன்னை போட்டு என்னடி உருட்டணுமோ அப்படி அவரு அது நினைக்கிறபடி அந்த காற்று வேலை செய்யும். ஆமே, பாருங்க அடுத்தது பாருங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நேரம் வந்தது பாருங்க, கப்பல் இந்த காற்றுல அகப்பட்டு கொண்டதுனால காற்றுக்கு எதிர்கொண்டு தான் போகணும். தென்றல் காற்று என்ன செய்யுது, கொண்டு போகுது. ஆனா எதிர்காற்று என்னது, புயல் காற்று அடிக்குது. இப்ப புயல் காற்றை எதிர்த்து கப்பல் என்ன செய்ய முடியல, கூடாதபடியினால் இவங்க எப்படி போனாங்களோ அங்க பின்னோக்கி வருது. ஆமே, கடுங்காற்று அதுல மோதிட்டு என்ன போக்கிலே கொண்டு போக பட்டோ. ஆமே, 16 பாருங்க. இல்லைங்க, எப்படி வெகு வெகு வருத்தத்தோட என்ன செஞ்சோம், இதத்தான் பவுல் முன்னமே என்ன செஞ்சாரு, எச்சரித்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது சாதகமா இருந்தாலும் நம்மளை விட அனுபவம் உள்ள, கர்த்தரோடு நெருக்கம் உள்ள
நல்ல மனிதரோட ஆலோசனை பண்ணணும். நல்ல மனுஷருடைய ஆலோசனையை நிராகரிக்க கூடாது. இப்போ நிராகரிச்சதுனால கப்பலுக்கு சேதம், இவங்களுக்கு மிகுந்த வருத்தம். ஆமென். என்ன வருத்தம்? மிகுந்த வருத்தம். அதான் பாருங்க, நம்ம நினைக்கிறபடி காற்று கிழக்கிலிருந்து தான் மேற்கடிக்கணும், வடக்கிலிருந்து தான் தெற்கடிக்கணும். வெறும் காற்று தான் வரணும், காற்றோடு மழை வரக்கூடாது. தென்றல் காற்று மட்டும்தான் அடிக்கணும், குளிர் காற்று தான் அடிக்கணும், வெப்ப காற்று அடிக்கக்கூடாது. ஆமே, சுழல் காற்று அடிக்கக்கூடாது. ஆமே, சூறாவளி காற்று அடிக்கக்கூடாது. எனக்கு ஏற்றபடியே காற்று அடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல என்ன செய்யுது? அடிக்குது. அப்போ காற்றை அனுப்புகிறவர் விருப்பப்படி காற்று அந்த திசையில் அது தென்றலாவோ புயலாவோ அது மாறலாம். அது அவர் விருப்பம், அது அவர் விருப்பம் என்று பார்க்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க, 8லிருந்து 11 வரை வாசிங்க பாருங்க, பார்க்கலாம். அந்த வசனத்தை பாருங்க, அருமையா இருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, உங்க நினைவு என் நினைவு அல்ல. நல்லா கவனிங்க. ஆமே. அடுத்து என்ன சொல்றாரு? சரி, கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்கிறபடி நான் நினைக்கல. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தாவி, நீ நினைக்கிறபடி பரிசுத்தாவி நினைக்கல, பிதாவாகி தேவன் நினைக்கல. நீங்க இப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தென்றல் காற்று அடிக்குது, ஆகா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், இப்படி பண்ணிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம்னா சூப்பரோ சூப்பர் இப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ என்ன நினைக்கிறா? உன் வழின்னா, ஆகா இந்த வழியா போனா என்ன செஞ்சிடலாம்? சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிடலாம், சீக்கிரத்துல உயர்ந்துடலாம், சீக்கிரத்துல பெரிய ஆளாயிரலாம். ஆண்டவர் சொல்றாரு, அது உன் வழி, அது ஏன் வழி இல்லை. கைகளை தூர அல்லையிலே சொல்லுங்க பாக்க. ஏசப்பா அழகா சொல்றாரா? இல்ல. அப்படி நீ போனா இந்த சிக்கல்லாம் மாட்டிக்கிடுவோம். ஆனா வாசிங்க அடுத்தது. இறங்கி திரும்பாமல் நினைத்து வாய்க்கும். அப்போ அனுப்புகிறவருடைய விருப்பத்தை காற்று செய்யும். ஆமென். அப்பனா நம்ம விருப்பப்படி போகக்கூடாது, நம்ம விருப்பப்படி இல்லை, நம்மளை இயக்குகிற பரிசுத்த ஆவியானவர் விருப்பப்படி நம்ம நடக்கணும். ஆமென். அப்பன்னா நீ உன் வாழ்க்கையில புயல்ல சிக்குனா புயலை தென்றலாம் மாத்திருவார். உன் விருப்பப்படி நீ போனா தென்றலை சரியா இருக்கிற தென்றல் புயலா மாறிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு சிலர் நினைக்காங்க, சூழ்நிலை சந்தர்ப்பம், இன்னைக்கு இருக்க சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்க்க இதை மாற்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் முடியும். அப்ப சூழ்நிலையை பாராதா, இன்னைக்கு இருக்க நிலைமையை பாராதா. ஆமென். இன்னைக்கு இருக்க நிலைமையை பாராதா, இதை மாற்றுகிறவரை பார். ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, சங்கீதம் 148:8 சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் புயல் காற்றே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. சங்கீதம் 107:25 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 107:25 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாருங்களா. அவர் கட்டளையிட புயல் காற்று எழும்பி, அதன் அலைகள் என்ன செய்யுமா?
அவர் கட்டளையிட்டா என்ன காற்று எழும்பும்? புயல் காற்று எழும்பும். ஆமே. அதன் அலைகள் என்ன செய்யும்? கடல் அலைகள் என்ன செய்யும்? கொந்தளிக்க பண்ணும். ஆமே. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது என்ன செய்றாரு? அசைவாடுகிறார். அப்ப அசைவாடுகிறார்னா அவர் காற்றாய் அசைவாடுகிறார். நீங்க கடலை பாருங்க, கன்னியாகுமரி கடலை போய் பாருங்க, காற்று கடக்கும், அந்த அலைகள்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். இதே போல தூத்துக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அந்த ஊருக்கு போய் பாருங்க, அங்க என்ன இருக்காது? அலையே இருக்காது. அந்த லைட் ஹவுஸு, அந்த முயல் தீவு எப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அங்க போய் பாருங்க, அங்க எப்படி இருங்க? தெப்பக்குளம் மாதிரி கிடக்கும். என்ன? ஒரு அலை இருக்காது. ஏன்? என்ன இல்லை? காற்று இல்லை அதில் அதிகமா. இப்போ தேவ ஆவியானவர் எதுல உலாவுறாரு? ஜலத்துல உலாவுறாரு. அப்போ ஆவியானவர் காற்றாய் ஜலத்துல உலாவுகிற பொழுது அந்த தண்ணி என்ன செய்யுது? சவுண்ட் வருமா வராதா? இப்ப காற்று பலமா, காற்று புயல் அடிக்குது, அதுல சத்தம் வருமா வராதா? கடல் கொந்தளிப்பு பார்த்திருக்கீங்களா? நீங்க நேரில் பார்க்காட்டாலும் படத்திலேயாவது பார்த்திருப்பீங்களா? அதுலயும் பார்க்காட்டா நீங்க போய் பார்த்துக்காங்க, எனும்ப போய். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை, அந்த கடல் தண்ணீரை கொந்தளிக்க பண்ணும். அந்த சில நேரம் அந்த அலைகள் என்ன செய்யும்? பயங்கரமா எழும்பும். அதுல சிக்கின கப்பல், போட்டு, படகு எல்லாம் அம்போதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோனா புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. யோனா புஸ்தகம் கொஞ்சம் இதை வாசிங்களாம். ஆமா, யோனா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் 1 முதல் 4 வரை அதை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். போடு. யோனா 1வது அதிகாரத்தில் 1 முதல் 4. அமிஸ்தாய் போட்டுக்கிட்டேருமா. சரி, இப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்றாருன்னா, யாரு? யோனாவே, நீ நினிவேக்கு ஒரு கப்பல்ல போங்க. எங்க போ சொல்றாரு? இவன் என்ன சொல்றான்னா, இவன் ஒரு கப்பலை பிடிச்சு எங்க போறான்? தரிசனத்துக்கு போறான். எங்க போறான்? இப்ப கர்த்தர் எங்க போ சொல்றாரு? நினிவே போ சொல்றாரு. கப்பலுக்கு போப்பான்னு சொல்ற. ஆனா இவன் எங்க போறான்? தரிசனத்துக்கு கப்பல் ஏறி போறான். இப்போ என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் என்ன நினைக்க, இவனோட இதை செய்யன்னு சொல்லிடுறான். ஆனா இவன் மாறி அவன் போறான்னு பார்க்கிறோம். இவன் மாறி போறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்றாரு? இவன் என்ன நினைக்கான்? அதாவது நினிவேக்கு போனா பிரச்சனை, போராட்டம் தேவையில்லை. இப்ப தரிசிஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நம்ம அங்க போயிடலாம் அப்படி சொல்லி தான் அங்க ஓடுறான்னு பார்க்கிறோம். போற வழியில பெருங்காற்றை உண்டாக்கினது யாரு? 4வது வசனத்தை படிங்க. இந்த புயல் காற்றை வர வச்சது யாரு? கர்த்தர். ஆமென். அதனாலே கடலில் கப்பல் பெரிய உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு என்ன செஞ்சது? உண்டாயிற்று. இவரு எவ்வளவு பாருங்க. ஆமென். அவன் என்ன செஞ்சிருக்கான்? உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் எப்படி இருக்காரு? ஆழ்ந்த நித்திரையில் இருக்காரு. வாசிங்க பார்க்கலாம் அப்படியே.
ம் ம் சுவாமி, இந்த வார்த்தையை நம்ம வாயினால சொல்லக்கூடாது. சாமி, சுவாமின்னா என்ன அர்த்தம்? விக்கிரகன்னு அர்த்தம், சிலை. அது நடக்காது, அது அப்படியே தான் இருக்கும். சுவாமி, இயேசுவை சாமின்னு சொல்லக்கூடாது. இயேசு உயிருள்ள தெய்வம். இயேசுவை என்ன செய்யக்கூடாது? இயேசு சாமின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆமேன், அல்லேலூயா. இயேசு ஒரு விக்கிரகமா? சாமின்னா விக்கிரகன்னு அர்த்தம். சுவாமின்னா என்னது அர்த்தம்? விக்கிரகன்னு அர்த்தம், சிலைன்னு அர்த்தம். நம்ம இயேசு சிலையாவா இருக்கிறாரு? நம்ம இயேசு விக்கிரகமா இருக்கிறாரு? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை என்ன சொல்லக்கூடாது? சாமின்னு சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பாருங்க, மாலுமி கப்பல் ஓட்டுறதை விட்டுட்டான். யார்கிட்ட வந்து நிற்கான்? யோனாட்ட வந்து இருக்கிறான். தோத்துறோம். சரி, பண்ணிச்சு. அடுத்த வசனம். சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது. 8வது வசனம். 8வது வசனம். 8வது வசனம். பதினொன்றாவது வசனம் என்ன சொல்லுது? அதிகமா கொந்தளித்து கொண்டிருந்த அப்படின்னா அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோனாட்ட கேட்காங்க. எப்ப அந்த கொந்தளிப்பு நிற்கணும், இந்த பிரச்சனை நிற்கணும், இதுக்கு பதில் சொல்லுப்பா. அவன் என்ன சொல்றான்? அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்ல பாருங்க, 12வது வசனம் படிங்க. அதற்கு அவன் அவன் சொல்றான் பாருங்க. இவன் கேட்கான், எப்ப அந்த பிரச்சனை இதெல்லாம் யாரால ஒன்னால வந்துச்சு? அதுக்கு அவன் சொல்றான், ஆமா, என் நிமித்தம்தான் கர்த்தர் காற்றை வரவிட்டார், என் நிமித்தம்தான் கொந்தளிப்பை பண்ணினார். இப்போ என்ன தூக்கி எங்க போட்டுருங்க? கடல்ல போட்டுருங்க. யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. நம்ம வீட்டில் பிரச்சனை என்ன வச்சுதான் அந்த வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? ஏதாவது சொல்லுங்கம்மா, ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா யோனா என்ன சொல்றாரு? இந்த காற்று, இந்த பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டார்னா நான் தான். ஏன் சொல்றான்? இவன் எங்க போனோம்? இவன் எங்க போனான்? தப்பு ஏன் மேல. நீ கர்த்தர் விரும்புகிறபடி ஓடணும், நானும் தான். புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போகும்போது அவர் உன்னை தடை பண்றான்னு பார்க்கிறோம். அப்ப நினைக்கிறான், இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த நஷ்டம், இந்த இழப்பு, இந்த நோய் எல்லாம் என்னால வந்தது. கையில் ஒருத்தர் அல்லி சொல்லுங்க. இவன் ஒத்துக்கிடுறான். முதல்ல தன் பிழையை உணர்கிறவன் யார்? குடும்பத்துல இந்த ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனை கணவனை வச்சு வந்திருக்கலாம், மனைவியை வச்சு வந்திருக்கலாம், பிள்ளைகளை வச்சு வந்திருக்கலாம். இப்போ கணவனை வச்சுதான் கணவன் ஒத்துக்கிடணும். மனைவியை பார்த்து, இல்லம்மா அந்த பிரச்சனை என்னால தான் வந்துச்சு. தாமே மனைவி மூலம் வந்துச்சு. மனைவி என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனை என்னால வந்து வச்சு, இந்த பிரச்சனை எங்க அம்மா அப்பாவால் வந்துச்சுது. ஆமே, அல்லேலூயா. இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா உடனே கொந்தளிப்பு, போராட்டம், பிரச்சனைலாம் நின்றுரும். ஏன் நம்ம குடும்பத்துல தொடர்ந்து கொந்தளிப்பு, போராட்டம் ஏன் அமராம அப்படியே இருக்குதுன்னா, நீங்க ஒத்துக்கொள்ளாதனால. அவன் என்னாலதான் வந்துச்சு இந்த போராட்டம், பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த நஷ்டம், இந்த துக்கம், இந்த வேதனை, இந்த இதெல்லாம் இது என்னால வந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே கர்த்தர் வரவிட்ட அந்த காற்றை நிறுத்திடுவார். கைகள் ஒருத்தர் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றான்? என்ன தூக்கி எங்க போட்டுருங்க? கடல்ல போட்டுருங்க, சரியாயிரும். ஆமே, அவன் கரெக்டா சொல்றான். இப்ப இல்லம்மா என்ன சொல்லலாம்? கரெக்டா சொல்லலாம். கடல்ல போட்டா என்ன நின்றுரும்? கப்பல்ல உள்ள பொருள், கப்பல், இங்க ஆள நீங்க நல்லா இருப்பீங்க
ஆமே, அவன் தன்னை பற்றி நினைக்கல, பரவாயில்ல நான் தான் காரணம், தூக்கி போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தப்ப உணர்ந்துட்டானா கர்த்தர்கிட்ட என்ன செஞ்சிருவான், பாவத்தை அறிக்கை பண்ணிடுவான். ஆண்டவரே இது என் நிமித்தம். ஆமேன். நீங்க பாருங்க, தாவீது சொல்றான், ஆண்டவரே இந்த தவறை நான் தான் செஞ்சேன், இந்த ஆடுகள் அல்ல நீ ஒத்துக்கொள்றான். ஆமேன். தாவீத கர்த்தர் விரும்புறதுக்கு அது ஒரு நோக்கம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, தவற ஒத்துக்கொள்ளக்கூடிய தெம்பு திராணி இல்லைன்னா அந்த போராட்டம் பிரச்சனையே நீ சாகிற வரை தொடரும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நம்ம ஒத்துக்கிடணும். இந்த குடும்பத்தில் சில பேர் தாய் தோப்பனத்து வந்திருக்கோம், அப்போ அந்த மனைவியோ புருஷனோ என்ன சொல்லுவோம், இது எங்கள் அம்மா அப்பா மூலம் வந்த பிரச்சனைம்மா, முடிஞ்சு போச்சு, நம்ம ரெண்டு பேரும் வச்சு பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிடணும். அல்லேலூயா, சத்தமே வர மாட்டேக்கு. ஆமென். அப்போ இவன் ஒத்துக்கிட்டான், என் நிமித்தமே. ஆனா நம்ம நிமித்தம் ஒரு நல்லது நடந்தா நான் தான் சொல்றோம், அப்படிதானே? சொல்ல மாட்டோமா? சொல்றோம். ஆனா நம்ம நிமித்தம் சில குறைகள், சில பிழைகள், சில நஷ்டங்கள் வந்தாலும் அதை தெம்போடு திராணியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வேணும். அப்போ என்ன இருக்காது, போராட்டம் பிரச்சனை இருக்காது, வருத்தம் வேதனை இருக்காது. கர்த்தர் எப்படி வரவிட்டாரோ அப்படி ஸ்டாப் ஆயின்னு பார்க்கிறோம். இப்போ நீங்க பாருங்க, என் நிமித்தம் என்ன செஞ்சாரு, நீங்க தூக்கி என்ன போடுங்க 13ஆம் வசனம் என்ன இருக்கு? ஆமென். அல்லேலூயா. எப்போ நீ ஒத்துக்கிடுறியோ அப்போ வீட்டுல பிரச்சனை நின்னுரும், போராட்டம் நின்னுரும், துக்கம் நின்னுரும், எல்லாம் நின்னு போயிடும். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க, இந்த பிரச்சனை யார் மூலம் வந்துச்சுன்னு கண்டுபிடி. இப்போ இவங்க இந்த மாலுமி, இந்த டிரைவர், இந்த கப்பலை ஓட்டுக்கிறவன் கப்பல் ஓட்டுறதை நிறுத்திட்டான். இப்ப இந்த காற்று, இந்த புயல், இந்த கடல் கொந்தளிப்பு யாரால வந்தது, முதல்ல அதை கண்டுபிடி. இங்க இருக்கிற ஒருவனால தான் வந்திருக்கிறது, ஒரு குடும்பம் தான் ஒருவனால வந்திருக்கிறது. அப்போ கேட்க ஒருத்தருக்கு பதில் இல்லை, சீட்டு போடுங்கிறான். சீட்டு போட்டா யார் பேருக்கு விழுந்துச்சு? இது யோனா பேருக்கு விழுந்துச்சு. ஆமென். உன் குடும்பத்திலையும் பிரச்சனை வந்துச்சுன்னா 5 பேர் பேர்லையும் சீட்டு போடுங்க. ஆமென். மாமியார்னு வரும், இல்ல மருமகள்னு வரும். ஆமென். தூக்கு போடு, ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா, தோத்திரம். என்ன செஞ்சது? தூக்கி போட்டேன்னு நினைஞ்சிட்டு அமர்ந்து கர்த்தர் இணைஞ்சிட்டார், நிறுத்திட்டார். கர்த்தர் இணைஞ்சிட்டாரு, நிறுத்திட்டார். நீங்க இயேசுநாதர் சமாதானத்தை பட்டத்தை அனுப்பி சொல்றாருன்னு பார்க்கிறோம். சரி, இப்ப நீங்க பாருங்க, இப்போ இவனை ஆண்டவர் சொல்றாரு, இவனை திரும்பவும் ஒரு கப்பல்ல போனா இவன் என்ன செய்ய மாட்டான், நினிவேக்கு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னதான் பண்ணாரு? அப்போ மீன் வாயை பிளந்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன செஞ்சாங்க? தூக்கி உள்ள போட்டாங்க. இந்த மீன் என்ன செஞ்சது? நேரம் எங்க கொண்டு போச்சது? நினிவே கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. மீன் எங்க கொண்டு போயிட்டு, இவன் திரும்பவும் எங்க தான் ஓடுவான்? புரியுதுங்களா? உள்ள இருக்கிறான். என்ன மீன் கடைசியில் என்ன செஞ்சது? எங்க? நினிவே கடற்கரையில் கொண்டு என்ன பண்ணிட்டு கக்கிட்டு. நீங்க பாருங்க, அந்த நினிவே மக்களுடைய தெய்வம் என்னதான் தெரியுமா? மீன். நினிவே மக்களுடைய தெய்வம் என்னது? மீன். மீனை தான் அவங்க வணங்கினாங்க பெரிய தெய்வமா வச்சு. இப்போ நம்ம தெய்வம் தான் யோனாவை என்ன செஞ்சுட்டு கொண்டு வந்துட்டு. இப்போ யோனா என்ன சொல்ல போறாரோ அதை கேளுங்க அப்படிங்காங்க. இப்போ யோனா என்ன சொல்றாரு?
என்ன 40 நாள்ல நினிவே என்ன செஞ்சிரும், அழிஞ்சிருன்னு சொல்றார். ஆமென். அதனால தான் அந்த ஜனங்க பயப்படுறாங்க. நம்ம தெய்வம் சொல்லிட்டுப்பா. எந்த தெய்வம் சொல்லியிருக்கு? மீன் தெய்வம் சொல்லியிருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். சுவிசேஷம் என்ன செஞ்சது? வேகமா அங்க போனதுன்னு பார்க்க. சங்கீதம் 89:9 வாசிங்க. சங்கீதம் 89:9 என்ன இருக்கு வாசிங்க. சோத்திரம். சங்கீதம் 89:9 என்னமா இருக்கு? இந்த சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அவைகளை அடங்க பண்ணுகிற. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ விடவும் செய்வார், அடக்கவும் செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நம்ம எப்போ ஒப்பு கொடுக்க மாட்டோம்னா, நமக்குன்னு ஒரு சிந்தை, நமக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கா பத்தியா, அப்போ நீ ஒப்பு கொடுக்க மாட்டா. அதை சரி பண்ணத்தான் கர்த்தர் தென்றல் காற்றை புயல் காற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் அப்படின்னு நம்ம புலம்புறோம்? ஏன்னா அவர் வழி, அவர் விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதனால தான். எப்படி நினைக்கிறோம்? காற்று எப்படி அடிக்கணும் நம்ம நினைக்கிறோம்னா, எனக்கு சாதகமாவே அடிக்கணும், நான் விரும்புகிற இடத்துல காற்று வீசணும். புரியுதா? ஆமென். இப்போ நான் மேற்க போறேன், நான் மேற்கு பக்கம் காற்று அடிக்க கூடாது, கிழக்கு அடிக்கட்டும். அல்லேலூயா, தோத்திரம். அப்போ இதை மாத்த ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்றாரு? ஒப்படைக்கிறான்னு பாய்க்கும். அதனாலதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது பார்க்கிறோம். காற்றை அனுப்புகிற பிதாவாகிய தேவன் அவர் பண்டக சாலையில் வச்சிருக்கார். அப்ப காற்று அது விருப்பம் அல்ல, காற்றை அனுப்புகிறவர். அது எங்க இருந்து எங்க அடிக்கணும், என்னென்ன, அது தென்றல் காற்றா, அது யோனாவுக்கு என்ன காத்து அனுப்புனாரு? உஷ்ண காத்து அனுப்புனார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் குளிர்ந்த காத்த சில இடத்துல அனுப்புனார், தண்ணீரை குளிர பண்ணுறான்னு பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கோம்? நான் விரும்புகிறபடி காற்று அடிக்கணும். ஆமென். அப்படி அல்ல, கர்த்தர் விரும்புகிறபடியே. ஆமென். அல்லேலூயா. சோதரர், அப்படின்னா பரிசுத்தாவினுடைய விருப்பத்தை நீங்க செய்ய முன்ன வரணும். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை செம்மையா அழகா கொண்டு போவார். நீ உன் விருப்பத்தின்படி, உன் மனசும் உன் மாம்சமும் விரும்புகிறத நிறுத்திட்டு பரிசுத்த ஆவியானவரை என்னை நடத்தும், அவர் அழகா உன்னை நடத்துவார். உன்னை அழகா புல்லுள்ள இடங்கள்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்துவார். அமைதியும் சமாதானமும் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். அதை நீ ஒப்பு கொடுக்கணும். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சரி, இது ஒரு பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. யோவான் 3:8 வாசிங்க பார்க்கலாம். போடுங்க. 3:8 3:8. சோத்திரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அதுதான் இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை. முதல் பாயிண்ட். போதும். 2வது பாயிண்ட், அதன் சத்தத்தை கேட்கிற. 3வது பாயிண்ட், அது இன்ன இடத்துல, அதான் 3வது பாயிண்டா பார்ப்போம். அதன் சத்தத்தை என்ன செய்யறா? கேட்கிறார். இதான் 2வது பாயிண்ட். அப்ப காற்றை காண முடியவில்லை. காரணம், அதுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. ஆனா எதை கேட்கிறோம்? சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் சொல்றாரு, யாத்திராகமம் 20:4 காற்றுக்கு என்ன கிடையாது? உருவம் சொரூபம் இல்லை. அப்படிதானே? யாராவது காற்றுக்கு உருவம் சொரூபம் பார்த்திருக்கீங்களா? தூங்குறவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தென்றல் காற்று அடிச்சிட்டு இருக்கு. ஆமென். பெருமழை ஊற்ற போகிறது. தோத்திரம். அப்ப பாருங்க என்ன செய்யுது காற்றுக்கு. ஆமென். இப்ப காற்று போய் வீசுது. காற்று போய் வீசுதா இல்லையா? ஃபேன் காற்று வீசுது. இப்போ காற்றுக்கு என்ன உருவத்தை பார்க்குறீங்க? எந்த உருவமும் இல்லை. ஆனா அது சத்தம் கேட்குதா? கேட்குது. அதைத்தான் சொல்றார், அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனா அதன் உருவத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? காண முடியாதுன்னு பார்க்கிறோம். அப்படி போலதான் யாத்திராகமம் 20:4
என்னே என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒரு சொர்பத்தை ஆக்கிலும் யாதொரு சிலையையும் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேணாம். போதும். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா சொல்லிட்டார். 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன செய்யணும், எனக்கு சொரூபத்தை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. எனக்கு சிலையை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. ஆமென். அந்தி கிறிஸ்து தான் சிலையை உண்டு பண்ணி வணங்க சொல்லுமா. ஆமென். நெபுகாத் நேச்சர் அந்தி கிறிஸ்து ஒரு சிலையை உண்டு பண்ணி வணங்க சொன்னான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்து சிலையை உண்டு பண்ணி என்ன செய்வான், வணங்க சொல்வான்னு பார்க்கிறோம். இயேசு அப்பாவுக்கு என்ன கிடையாது, உருவம் இல்லை. நம்ம வணங்குற தெய்வத்துக்கு என்ன இல்லை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்னம்மா உருவம் இருக்கு, உருவம் கிடையாதுல்ல. சில பேர் எதை சொல்ல, சிலுவை உங்களுக்கு உருவம் இல்லையாமாங்க. சிலுவை அது சாபத்தின் சின்னம். நம்ம பாவ சாபத்தை இயேசு சிலுவை மரத்துல என்ன செஞ்சாரு, அழிச்சாரு. சிலுவை மரத்துல மரிச்சாரு, பாவத்தை அழிச்சாரு, நம்ம பரிசுத்தமாய் மாற்றினார். பாவம் செய்யாத அவர் என் பாவத்துக்காக சிலுவை மரத்துல, நான் பாவம் செஞ்சு அந்த சிலுவை மரத்தில் நான் சாகணும், சாக வேண்டிய என்னை ஆண்டவர் தவிர்த்து பாவம் செய்யாத இயேசு பாவம் செய்த எனக்கா இயேசு சிலுவை மரத்தில் மரித்தார். அவர் பாவம் செய்யல, என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில மரித்தார். அந்தற்கு என் பாவத்துக்காக மரித்தார் என்கிற அடையாளத்தை தான் நான் சிலுவையா நாங்க அதை வணங்கல. ஆமென். அல்லேலூயா. ஒரு அடையாளமா வச்சிருக்கோம். நம்ம சர்ச்சுக்குள்ள எங்கேயாவது சுருவம் வச்சிருக்கிறோமா? எங்கேயாவது பாருங்க, எழுதி போடணும், அதை வேற சொல்லலாம், எழுத்துக்களை போடலாம், அது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன இருக்கக்கூடாது, உருவம் இருக்கக்கூடாது, ஓவியம் வரையக்கூடாது, சரீரத்தில் கையில எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அவர் சொருபம் எதுவும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையே இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க ஆமா பரிசுத்த ஆவிய தேவனுக்கு என்ன உருவத்தை கொடுப்பீர்கள்? ஒரு உருவத்தையும் நீங்க பார்க்க, காற்று பரிசுத்த ஆவியாகிய தேவன், அப்ப காற்றுக்கு நீங்க என்ன உருவத்தை கொடுப்பீங்க, என்ன உருவத்தை கொடுப்பீங்க? ஒரு உருவத்தையும் கொடுங்க. நீங்க ஆதி பெற்றோர்கள்லாம் அவங்க அக்கினி, காற்று, மழை இதைத்தான் என்ன செஞ்சாங்களாம், தெய்வனி வணங்கினார்களாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காற்றை அனுப்புகிறவரை அவங்க ஆராதிச்சிருக்கணும். ஆமென். அந்த அக்கினியை தந்தவரை ஆராதிச்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நமக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ காற்றின் சத்தத்தை கேட்கிறாய், ஆனா காற்றின் உருவம் இல்லை, உருவத்தை ஒருவனும் பார்க்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அப்பனா பரிசுத்த ஆவியாகிய காற்று. ஆமென். நல்லா கவனிங்க, ஆவி என்றால் என்ன, இந்த வார்த்தை கவனிங்க. ஆவி என்றால் என்ன? ஆவி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில காற்று என்று பொருள். ஆவி, ஆவினா தெரியுதாம்மா? பரிசுத்தாவி, தேவாவி, கர்த்தருடைய ஆவி. ஆமென். இந்த ஆவிக்கு கிரேக்க மொழியில என்ன பொருளாம்? காற்று என்று பொருள், இல்லைன்னா சுவாசம் என்று பொருள். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்கு கிரேக்க மொழியில் என்ன பொருள் சொல்லப்படுகிறது? காற்று என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியாகிய காற்று. ஆமென். என்ன காற்று? இப்போ இந்த ஆவியாகிய காற்றை தான் ஆதாமுக்குள்ள ஆதியாம் 2:7 என்ன செஞ்சாரு? ஊதினார். நான் என்ன செய்யறேன்? இப்ப காற்று இல்லைன்னா நம்மளால நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் எதனால இயங்குது? காற்று. இந்த காற்று இல்லைன்னா எல்லாம் அவுட்டு. நாசில சுவாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுவாச காற்று. அப்போ என்ன செய்யறாருன்னா, அப்போ ஆவி என்றால் சுவாசம் இல்லைன்னா காற்று. இதை காற்றுன்னு வச்சுக்காங்க.
அப்போ இந்த காற்று தான் ஆவி ஆகும், ஆவிதான் காற்றாகும். இப்ப பாருங்க, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய காற்று. இப்ப மத்தேயு சுவிசேஷம் 10:20 படிச்சு பாருங்க. அங்கு சொல்லப்பட பிதாவின் ஆவியானவர். பிதாவின் ஆவினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆவினா என்ன அர்த்தம் சொன்ன? காற்று. இப்போ பாருங்க, மத்தேயு 10:20 பிதாவின் ஆவியானவர். யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறது, என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை. யார்? என் ஆவி. யார சொல்ல? என் ஆவி. என்னாகும் 27:18 ஆவியை பெற்ற யோசுவா. ஆமென். 2 ராஜாக்கள் 2:9 உம்மில் உள்ள ஆவியின் வரம். உம்மில் உள்ள ஆவியின் வரம். யோவேல் 2:28 என் ஆவியை மாம்சமான யார் மேலோ ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 என் ஆவியை ஊற்றினார். எதை ஊற்றினார்? என் ஆவியை ஊற்றினார். என் ஆவியை ஊற்றினார். அப்போ ஆவியாகிய காற்றை அப்போஸ்தலர் 2:17 காற்றாகிய பரிசுத்த ஆவியை ஊற்றினார். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? ஆமென். காற்றை காண முடியல. அப்ப காற்றுக்கு, ஆவிக்கு காற்று என்று பொருள். ஆமென். அப்போ ஆவி ஆவியின் வருது. என் ஆவியை மாம்சமான யாவர் மேலோ ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணார். யோவேல் 2:28 அப்போஸ்தலர் 2:17 மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றினார். இப்போ சோத்திரம். அப்போ நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆவினா என்னதுமா? நல்லா சத்தமா சொல்லுங்களாமா, வாயை திறந்து. காற்று. அப்போ காற்றாகிய ஆவியை என்ன செஞ்சாரு? கர்த்தர் இயேசு ஊற்றினார். அப்போ ஆவியா ஊற்றினாரா, காற்றா ஊற்றினாரா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா காற்றாய் ஊற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்க. பாருங்க, நெல்லுங்க. இப்போ பிதா சொன்னாரு, நீங்க எருசலேமில் காத்திருங்க, அப்போது பரிசுத்த ஆவி என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும் அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஊற்றப்படும் சொன்னார். அவங்க எல்லாம் வந்து கூடி இருந்தாங்க. எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? சரி இருக்கட்டும், கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சீசர்கள் அங்க கூடி இருந்தாங்க. இப்படி கூடி இருக்கும்போது அப்போஸ்தலர் 2:2 வாசிங்க பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று, சரி, அந்த வீடு முழுவதும் என்னது நிரப்பிச்சு? காற்று நிரப்பிச்சு. ஆவி நிரப்பிச்சா காற்று நிரப்பிச்சா? அந்த வீடு முழுவதையும், அந்த வீடு முழுவதையும் அங்க இருக்கிறவங்களையும் காற்றாகிய ஆவியானவர் எந்த வடிவத்தில்? காற்றாகிய வடிவத்தில் அங்க இருக்கிறவங்களை என்ன செஞ்சாரு? நிரப்பினார். இல்லை சொல்லப்பட்டவங்க பலத்த காற்று அடிக்கிற சத்தம் அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அதை இப்போ சத்தம்னா முழங்குகிற, முழக்கன்னா என்னதுமா? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. முழக்கம், முழக்கம்னா சத்தம்னு அர்த்தம். ஆமென். அப்ப பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற சத்தம் என்ன செஞ்சது? கேட்கப்பட்டது. அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் என்ன செஞ்சது? நிரப்பியதுன்னு பார்க்கிறோம். பலத்த காற்று அடித்தது. பலத்த காற்று என்ன செஞ்சது? அடித்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் இருந்த இடத்தையும் அவர்களையும் என்ன செஞ்சது? நிரப்பியதுன்னு பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 2:5 வாசிங்க. இல்லைங்க, இந்த 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் எருசலேம் வந்து வாசம் பண்ணினாருங்க. என்ன? பெந்தேகோஸ்த பண்டிகைக்கு எல்லாரும் வந்தாங்க. என்ன எதுக்கு வந்தாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எங்க வந்தாங்க?
பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்து எங்க இருந்தாங்க? எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். எருசலேமில் என்ன செஞ்சாங்க? ஆமா, கொண்டாட வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் என்ன பண்ணினார்கள்? வாசம். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாட எருசலேம் வந்தார்கள். எருசலேம்ல இருக்காங்க. எருசலேம் என்ன சொன்னா இருக்காங்க. இப்ப 6ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நல்லா கவனிங்க. எங்க இருக்காங்க? இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. யார் இருக்கா? சீசர்கள்லாம் எங்க இருக்காங்க? எருசலேம்ல ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆனா மற்ற யூதர்லாம் எங்க இருக்காங்கன்னா ஆங்காங்கே வாசம் பண்றாங்க. இப்ப பாருங்க 6ஆம் வசனம் வாசிங்க. ஓடும். நீங்க பாருங்க, அந்த சத்தம் உண்டான பொழுது, நில்லுமா பாருங்க, அந்த சத்தம் கேட்ட பொழுது, ஆமென், அந்த சத்தம் கேட்ட பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிற அவரவர் கேட்டபடியால் கலக்கம் அடைந்தார்கள். இப்ப பாருங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்து எப்படி வந்தாங்க? என்ன சத்தத்தை கேட்டாங்க? என்ன சத்தம் கேட்டுச்சுது? பலத்த காற்று அடிக்கிற ஒரு சத்தத்தை கேட்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க? இந்த வீடு இவங்க இருக்காங்க, வந்து எல்லாம் வந்துட்டாங்க. இங்க வந்தா என்ன பண்றாங்கன்னா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாஷையில இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா, இவங்க வந்து எபிரேயர்கள், இவங்க எப்படி நம்ம பாஷையில பேசுறோம் கேட்டு இவங்களுக்கு என்ன செஞ்சு வியப்பாய் கையில் அலையிலே சொல்லி பார்க்கலாம். சோத்திரம், ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு சபையில் சத்தம் இல்லை, என்ன சத்தம் கேட்கணும்? சபையில துதியின் சத்தம், ஆமென், ஆராதனை சத்தம். என்ன செய்யணும்? அந்த காலத்துலலாம் சத்தம் எங்க வரை கேட்டிருக்கு? எருசலேம் ஒரு முனையிலிருந்து எருசலேம் மறுமுனை வரை கேட்டிருக்கு. அப்போ ஒரு முனையிலிருந்து மறுமுனையில் உள்ள எங்க வந்துட்டான்? இங்க வந்துட்டு. இப்போ ஆதிகால கிறிஸ்தவர்களும் அப்படி கிடந்து கத்துவாங்க. அல்லேலியாக்காரங்கன்னா சத்தம் போடுறவங்க நீ ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்போ அல்லேலியா சொன்ன சத்தமே வர மாட்டாங்க. மதி திரளான ஜனம் எங்க வர? நம்ம சர்ச்சிலேயே அல்லேலியா சொன்னா அல்லேலியா, அன்னைக்கு அல்லேலியா சொன்னா அலாரம். ஆமென். பரலோகத்துல அல்லேலியா சத்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இடி முழக்கம் போல. அல்லேலியா சத்தம் எப்படி கேட்டுச்சான்? இடி முழக்கம் போல கேட்டுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்க வந்தாங்க. இன்னைக்கு அல்லேலியா சொன்னா நான் உயிரோடு இருக்கணும், அல்லேலூயா அல்லேலூயா, அவனுக்கு கேட்குமா? ஏன் எப்படி வருவாங்க? இங்கே அல்லேலூயா சொன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா, நான் அல்லேலூயா சொல்லி அவங்க வந்துட்டாங்கன்னா நான் பரலோகம் போகணும். தோத்திரம். அப்போ அன்னைக்கு அப்படி கத்திருக்காங்க. அப்படி அந்நிய பாஷையை பெற்று அப்படி கிடந்து கத்திட்டு கிடந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்துல சண்டைக்கு வந்தாங்க. யாயா கிடந்து தூங்க விட மாட்டேங்கிய, யாயா எடுத்து கத்திட்டு சண்டைக்கு வந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு உள்ள வந்து கேட்காங்க, ஏன் நீங்க இப்பெல்லாம் சத்தம் போடுறதே இல்லை, அடங்கிட்டீங்களா அப்படின்னு இன்னைக்கு கேட்காங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சபையை தேடி வந்தாங்க. இன்னைக்கு அந்த சத்தமே இல்லை. ஆமென். அன்னைக்கு சத்தமா ஆராதினாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நம்ம மேல உள்ளவங்களாம் என்ன சொல்லாதீங்க, சத்தம் போட்டு ஆராதிங்க, மெதுவா ஆராதிங்க, கர்த்தரு கேட்கும். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லு. இப்படி மாறி போச்சு. இப்படி என்ன செஞ்சு மாறி போச்சு. அதனால திரளான ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சத்தம் இங்க குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா சத்தம் குறைஞ்சி போச்சு. அது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவங்க அல்லேலூயா சத்தம் எப்படி இருந்துச்சான்? இடி முழக்கம் போல இருந்துச்சுதான். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்களாம். அந்த இடி அல்லேலூயா சத்தம் வேணும். நானும் எடுக்கிறேன், பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 19 எதுல இருக்கு? சோத்திரம், சோத்திரம். ஆமென். பாருங்க, அங்க பாருங்க சத்தம் எப்படி உண்டாச்சுதான்? பரலோகத்துல. இந்த சத்தம் எங்க கேக்குது?
பரலோகத்துல கேட்குதுங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் ஈடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல போலவும் பலத்த இடிமுழக்க போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா. அன்னைக்கு அல்லேலூயா சத்தம் எப்படி இருந்துச்சு? இடிமுழக்கம் போல இருந்துச்சு. இன்னைக்கு அல்லேலூயா எப்படி போச்சுது? வெடிக்காத பட்டாசு போல போச்சு. அப்படி ஆகி போச்சு. தோத்திரம். ஆமென். அன்னைக்கு சும்மா அல்லேலூயா சொன்னப்பதான் அல்லேலூயா அப்படிம்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டா அவனால சும்மா இருக்க முடியாது. 4 பேர் வந்து ஏன் கத்துறாம்பான். அப்ப சுவிசேஷம் சொல்லலாம். இப்பெல்லாம் அடி இல்லை. நீட்டா வந்து அப்படி நீட்டா வந்து நீட்டா போயிடணும். தோத்திரம். அது உன் பாட்டு, கத்தர் பாட்டு. தோத்திரம். இப்ப பாருங்க என்ன பண்ணாங்க? சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வந்து இப்ப பேதுரு அதுக்கு இல்ல திரும்ப திரும்ப பாருங்க. 7ல இருந்து 12 வரை வாசிங்க பார்க்கலாம். ஆச்சரியப்பட்டு 13வது வசனம் பாருங்க. இதுல இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது பாருங்க. மற்றவர்களோ இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? குடிச்சிட்டு கிடந்து என்ன செய்யறான்? கும்மாளம் போட்டு கிடக்காப்பான்னு சொல்லி என்ன பண்ணாங்களா? பரியாசம் பண்ணினார்கள். நான் என்ன சொல்றேன்? நீ ஆராதனை அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத துன்மார்க்கன் உன்னை பார்த்து சொல்லணும், பரியாசம் பண்ணணும். அப்பதான் உண்மையான ஆராதனை. அது உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா? அவன் நம்மளை பரியாசம் பண்ணணும். நம்ம துதிக்கிறத, ஆராதிக்கிறத, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை புகழுகிறத அவன் பார்த்து நம்மள பரியாசம் பண்ணணும். இன்னைக்கு அவன் நம்மளை பார்த்து என்ன செய்யறான்? பாராட்டுறான். ஆமே. அந்த அளவுக்கு போயிட்டுன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இப்படி இருக்கும்போது பேதுரு எழும்புறாரு பாருங்க. பேதுரு 14ல இருந்து 17 18 வரை வாசிங்க. அப்பொழுது பேதுரு உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல இருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டபடியே அப்ப பாருங்க, ஒரு கூட்டம் கலக்கம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு கூட்டம் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு மத்தியில் பேதுரு எழும்பி என்ன சொல்கிறாருன்னா, இது நீங்க என்ன செய்கிறதுண்டா, இது வந்து தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டபடியே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார், இன்றைக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் எடுத்து சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவியாகிய காற்றை பலத்த, அப்போ காற்றின் சத்தத்தை கேட்கிறாய். ஆமென். காற்றின் சத்தத்தை கேட்கிறாய். காற்றின் உருவத்தை நீ காணவில்லை. இயேசு கிறிஸ்து உருவம் கிடையாது, ஆனா அவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அப்ப சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் வராங்க. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, இது வந்து தீர்க்கதரிசி சொல்லப்பட்டபடியே நடந்தது என்று சொல்லிட்டு, அதே போல 2:33 வாசிங்க. 2:33 வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, பிதா உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, நீங்க பாருங்க, இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறது. என்ன கேட்கிறீங்க? சத்தத்தை கேட்கீங்களா? பலத்த சத்தத்தை கேட்கீங்களா? ஆமே. இந்த சத்தம் அவர் பரிசுத்த ஆவியாகிய காற்றை ஊற்றினார். இதைதான் நீங்க பார்க்கிறீங்க, இதைத்தான் நீங்க கேட்கிறீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது காற்றின் சத்தத்தை கேட்கிறாய். ஆமென், அல்லேலூயா.
ஆனா காற்றின் உருவத்தை நீ காணவில்லை. நமக்கு பார்த்திருக்கோமா? சரி, நீ இயேசு கிறிஸ்து என்ன உருவம் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு மீசை போட்டு தாடி போட்டுட்டு இருக்க ஒரு தரிசனத்தில் அவர் பார்க்காரு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை, சாயல் இருக்கு. உருவம் இல்லை, சாயல் இருக்கு. ஆமென். உருவம் கிடையாதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வரலாம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை. ஆதாம் ஏவாள், நீங்க ஆதாம் ஏவாள்கிட்ட பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 8வது வசனம் 10வது வசனம் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ ஆ ஆமா. இப்ப ஆதாம் ஏவாள் அவருடைய உருவத்தை என்ன செய்யல, ஆனா எதை கேட்டாங்க? அவருடைய சத்தத்தை கேட்டு. 10வது வசனம், தேவரீர் உம்மை நான் பார்க்கல, உம் சத்தத்தை கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 22:11 ஆபிரகாம் கர்த்தரை பார்க்கல, ஆபிரகாமே ஆபிரகாமே என்கிற கூப்பிடுற சத்தம் ஆபிரகாம் கேட்டான். ஆனா ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தானா? கர்த்தரை பார்த்தானா? இல்ல. யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல 1 முதல் 5 மோசே மோசேனி கர்த்தர் கூப்பிட்டார். ஆனா சத்தத்தை கேட்டான். கர்த்தரை பார்த்தானாங்க? ஒரு தாடி மீற வச்சிருக்க பார்த்தானா? இல்ல. சத்தம் மட்டும்தான் அங்க கேட்டது. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 4 முதல் 10 வரை படிச்சு பாருங்க. அங்க கர்த்தர் வந்தார் அந்த ஆலயத்துக்கு. வந்துட்டு என்ன சொல்றாரு? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு இவன் எங்க போறான்? கர்த்தர்ட்ட போனா, ஏலி கிட்ட போனா. நீ கூப்பிட்டீரா என்ன? அப்ப அவன் கர்த்தரை பார்த்தானா? ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 3:17. ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வரும் பொழுது அவர் என்ன சொல்ற? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிச்சு. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், நேசகுமாரன். ஒரு என்னது சத்தம் தான் உண்டாச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன். பெரிய அந்த சத்தத்தை கேட்டோம். இதைத்தான் மத்தேயு 17:5 இந்த சத்தத்தை கேட்கிறார். இதைத்தான் 2 பேதுரு 1:17-18 அதை எடுத்து எழுதுறாரு. அங்க ஒரு சத்தத்தை தான் கேட்டோம். நாங்க எந்த உருவத்தையும் நாங்க பார்க்கல. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இதுல சத்தம் தான் கேட்டதை தவிர உருவத்தை ஒருவரும் பார்க்கல. ஆமென். அல்லேலூயா. அப்போ உருவம், காற்றுக்கு உருவம் இல்ல. நம்ம தெய்வத்துக்கு என்ன இல்ல? நம்ம தெய்வத்துக்கு என்ன கிடையாது? உருவம் இல்ல, சாயல் இருக்கு. ஆமென். உருவம், உருவம்னா என்னது? சொரூபம், சிலை. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு உருவத்தை, ஒரு சிலைய நம்ம பண்ணக்கூடாது, அதுக்கு முன்ன நிற்க கூடாது, அதுக்கு காணிக்கை செலுத்தக்கூடாது. கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை. ஆமென். அவருக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. ஆவியான தேவனுக்கு உருவம் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் உயிருள்ள தெய்வம். அவர் பேசுவார். ஆமென். அவர் பேசுவார். அந்த சத்தம் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றின் உருவம் இல்ல, காற்றுக்கு உருவம் இல்ல, காற்றுக்கு சத்தம் இருக்குது. காற்றின் சத்தத்தை கேட்கிறாய். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவருக்கு உருவம் கிடையாது, ஆனா பேசுகிற சத்தத்தை கேட்பாய். ஆமென். காணப்படாத ஒரு வல்லமை அவருக்கு உண்டு. ஆமென். அந்த சத்தத்தை நீ என்ன பண்ணுவா? கேட்பா என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது பாயிண்ட்லயே நான் முடிச்சிடறேன். 3வது பாயிண்ட் போனா 11 மணி ஆயிரும். ஆமென். ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல 1, 21, 22, 23, 24 இங்க என்னன்னா, ஈசாக்கு கண்ணு தெரியல. ஈசாக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல. இப்போ ஏசா நீ சமையல் பண்ணி கொண்டாப்போ உன்னை ஆசீர்வதிக்கணும். அவன் வேட்டையாட போயிட்டான். யாக்கோப்பு என்ன சொன்னா, அண்ணன் வஸ்திரத்தை தூக்கி போட்டுக்கிட்டு என்ன சொல்றான்னா போறான். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா இவ்வளவு சீக்கிரம்? ஆமா கிடைச்சது, தேவன் அனுக்கிரகம் பண்ணினார் சொல்லிட்டார். ஆனா
ஆதியாகமம் 27:22 பாருங்க. என்ன சொல்றாருன்னா, போனான். ஈசாக்கு கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டார்ல. சத்தம் யார் சத்தம்? யாக்கோப்பின் சத்தம். போதும், அதோட பாருங்க. இப்போ இவரு கண்ணு தெரியல. இவருக்கு எத்தனை பிள்ளை? 5 பிள்ளையா 2 பிள்ளையா? 2 பிள்ளை. ஏசா, யாக்கோப். 2 பிள்ளையுடைய சத்தம் ஈசாக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கரெக்டா சொல்றான். இது ஏசாவின் சத்தம் இல்ல, இது யாருடைய சத்தம்? யாக்கோப்பின் சத்தம். அப்ப நமக்கு 2 பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை சத்தம் தெரியுமா தெரியாதா? ஆனா என்ன இல்ல, பிள்ளைய பார்க்கிறதுக்கு கண் இல்ல, கண் பார்வை இல்ல, பார்வை இல்ல. இப்ப சத்தம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆணின் குரல், பெண்ணின் குரல், மிருகத்தின் குரல், பறவையின் குரல், இந்த சத்தம்லாம் தெரியும்ல. அது சத்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சாலும் அப்படி கூட தெரியாட்டா கூட தான் வேலைக்காரனை 2 பேரை கூப்பிட்டு தேவையில்லை, இது சத்தம் யாக்கோபின் சத்தம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அவர் ஆசீர்வதிச்சார் அதை நீங்களே கத்துட்டு கேட்டுக்காங்க. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன சொல்லலாம், அப்போ ஈசாக்கு தன் பிள்ளையின் சத்தத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா? கண்டுபிடிச்சார். ஆமென், அல்லேலூயா. நம்மளும் ஒருவேளை கர்த்தரை பார்க்க முடியல, ஆனா கர்த்தரின் சத்தத்தை கண்டுபிடிக்கிற கிருபை நமக்கு வேணும். இது சாத்தான் பேசுகிறானா இல்ல கர்த்தர் தான் பேசுகிறாரா? நம்ம பார்க்க முடியல. ஈசாக்கு பார்க்க முடியலதான், ஆனா சத்தத்தை கரெக்டா இவன் யாக்கோப்பு, இவன் ஏசா. ஆமென். அப்போ நம்ம ஆண்டவரை பார்க்காட்டாலும் அவர் பேசுவார். அந்த சத்தம் இது என் தகப்பனுடைய சத்தம். ஆமென். இன்னும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, 1 சாமுவேல் 24:16 அதுல பாருங்க, சவுல், தாவீதே இது உன் சத்தம் அல்லவா? இப்ப தாவீதும் சவுலும் ஒன்னா இருந்தவங்க தான். தாவீதின் சத்தம் சவுலுக்கு தெரியும், சவுலின் சத்தம் தாவீதுக்கு தெரியும். ஆமென். இப்ப 2 பேரும் என்ன, இவன் காட்டுக்கு இவனை கொல்ல வந்திருக்கான். இவன் என்ன வந்திருக்கான்? கொல்ல வந்திருக்கான். அதனால 2 பேரும் முகமும் பார்க்க முடியாது. இவன் இங்க இருந்து சத்தம் போடுறான், அவன் என்ன செய்யறான்? மலைக்கு இந்த சைடு சத்தம் போடுறான், அவன் மலைக்கு அந்த சைடு சத்தம் போடுறான். 2 சத்தம் தான் வருது, ஆனா 2 உருவம் பார்க்கல. பார்த்தா ஆள் விட்டு கொண்டு வருவான் சவுல். அல்லேலூயா. என்ன கூட சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென். இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றானா, சவுல், தாவீதே இது உன் சத்தம் அல்லவா? அப்ப சவுல் கண்டுபிடிச்சான், அங்க இருந்து கத்துறான், இது தாவீதின் சத்தம். ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 17-22 பாருங்க. தாவீது சொல்றான், இது என் சத்தமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சத்தத்தை வச்சு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் இந்த கிருபை, எந்த சத்தத்தை கண்டுபிடிக்கணும்? இது தேவ சத்தமா சாத்தான் சத்தமான்னு கண்டுபிடிக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் பார்க்காட்டா கூட சத்தத்தை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. சாத்தானும் பேசுவான், கர்த்தரும் பேசுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதை ஜாக்கிரதையா அதை கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரை நீங்க படிச்சு பார்த்தா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அது சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுக்கு பிற்பாடு அவன் வேலைக்காரனை யெரொபெயாமை அகியா தீர்க்க தெரிச்சு ராஜாவை மாத்தினான். ஏன்னா யெரொபெயாம் பிள்ளை சாவுக்கு ஏதுவான நோயில இருக்கு, சாக போகுது. இப்ப அவன் சொல்றான், மனைவியை பார்த்து சொல்றான், இந்த பிள்ளை பிழைக்குமா இல்லையா என்பது என்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண அகியா ஒருத்தன் இருக்கான், நீ அவங்கிட்ட யெரொபெயாம் மனைவி போல போகாதா? ஏன்னா நான் அவனுக்கு விரோதமா இருக்கேன். நீ என்ன பண்ணு, அந்நிய ஸ்திரிய போல போ அப்படி சொல்லி அவன் அந்நிய ஸ்திரிய போல தான் வியாதியா இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு எங்க போறா? அகியா தீர்க்க தரிசி போறா. அகியா தீர்க்க தரிசிக்கு என்ன இல்லை? பார்வை இல்லை. என்ன இல்லை? வாரம் வீட்டுக்கு வாரது பார்வை இல்லை. நீங்க கடைசி அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க.
ம் 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 பாருங்க 6வது வசனத்தை பாருங்க. பாருங்க, அவள் கால் சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, இவளுக்கு எப்படி இருக்கும்? அவன் எதை வச்சு கண்டுபிடிக்கான்? கால் சத்தம். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனுக்கு கண்ணு தெரியாது, சொல்லிட்டாரு பார்க்கணும். ஆனா 12வது வாசிங்க, 12வது வசனம். ம் 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 அல்லேலூயா. முடிஞ்சு போச்சா? என்னதான் கர்த்தரை ஏமாத்த நினைச்சாலும் ஏமாத்த முடியாது. என்னதான் காணிக்கை கொடுத்து தசமமாக கொடுத்து நடிச்சாலும் நடக்காது இயேசு கிட்ட. ஆமென். அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? காணிக்கைலாம் எடுத்து போறான், எல்லாம் கொண்டு போறான், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், கர்த்தருக்கு துரோகம், துரோகத்தின் மேல துரோகம். அது பலியினால காணிக்கையினால நிவர்த்தி ஆகவே ஆகாது. அவர் சொல்லிட்டார், போ, உன் சத்தம் என் வீட்டில் கேட்டு நீ ஐயா மனைவி, ஆமே, உன் மிதியடி எங்க விழும்? பட்டணத்தில் வாசல்ல விழும், செத்து போயிடுவான்னு சொல்லிட்டான். அப்படியே செத்தான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சத்தத்தை வச்சே அந்த தீர்க்கத்தை வச்சு கண்டுபிடிச்சான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சங்கீதம் 18:3, சங்கீதம் 22 அதுல சொல்லப்பட்டிருக்கு, துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ யோனா 2:9 சொல்லுகிறது, துதியின் சத்தத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. என்னது? என்ன சத்தத்தை கேட்கிறவர்? யோனா 2:9 சொல்லுகிற எந்த சத்தத்தை கேட்பாரா? நல்லா வாயை தர சொல்லுங்கம்மா. துதியின் சத்தத்தை. இன்னைக்கு 8 மணிக்கு வந்து துதிச்சவங்க சத்தத்தை கர்த்தர் கேட்டிருப்பார். இன்னைக்கு 8 மணிக்கு வந்து கர்த்தருடைய துதியோடும் அவர் வாசலில் இன்னைக்கு பாக்கியவான்கள் பாக்கியவாட்டிகள் 8 மணிக்கு எத்தனை பேர் வந்து இந்த இடத்துல துதிச்சிங்களோ அந்த சத்தம் கர்த்தர் கேட்டிருப்பார். அந்த துதிக்கிற நேரத்தில் வீட்டில் புறப்பட்டு இருந்த பாக்கியவான் பாக்கியவாட்டி, அப்போ நீங்க சண்டை போட்டீங்களோ திட்டிங்களோ என்ன பண்ணீங்க, அந்த சத்தத்தையும் கர்த்தர் கேட்டிருப்பார். சர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமா? மே மாசம் டூர் அடிக்கிற நாள் இவரு சர்ச்சுக்கு வாவான்னு சொன்ன இந்த ஆள் ஒருத்தன் என்ன சொன்னீங்களோ அது கர்த்தர் கேட்டிருப்பார். மோசைக்கு விரோதமா அவ சகோதரி என்ன செஞ்சா? பேசுறத கர்த்தர் கேட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கேளுங்க. அப்ப கர்த்தர் நம்ம வீட்டில், அதான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 118:15 சொல்கிற, நீதிமான் கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்கணும்? துதியின் சத்தம், செப சத்தம், ஆராதனை சத்தம் கேட்கணும். இதுக்கு மாறா வேற ஒரு சத்தம் கேட்க கூடாது. அது நீதிமான் கூடாரம் இல்ல, அது துன்மார்க்கனின் கூடாரம். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூடாரம் கர்த்தரை துதிக்கிற, அப்ப கர்த்தர் துதிக்கிற அந்த சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம் கேட்க கூடாது. கணவன் மனைவி சண்டை, மாமியா சண்டை, மருமக சண்டை, மாமனார் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. செல்போன்லையும் சண்டை போடக்கூடாது, வாட்ஸ்அப்ல சண்டை போடக்கூடாது. இப்போ அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? நேரடியாக மோதினாங்க ஐயா. என்ன எல்லாருக்கும் தெரியும்படி அடிச்சாங்க. இப்ப எல்லாம் மறைமுக அடி, வாட்ஸ்அப் அடி, இன்ஸ்டாகிராம்ல அடி. அல்லேலூயா. இன்னும் உயிர் வர மாட்டேங்குது. இப்ப எதுல அடிக்காங்க? அடி. ஸ்தோத்திரம். இந்த அடியில போயிட்டு இருக்கு. எந்த அடி அடிச்சாலும் கர்த்தருக்கு கேட்கும். ஆமென். அப்போ நம்ம வீட்டுல என்ன சத்தம் கேட்கணும்? நீதிமான் கூடாரம் என்றால் உன் வீட்டுல துதியின் சத்தம், செப சத்தம், ஆராதனை சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம், கூக்குரல் சத்தம் கேட்க கூடாது. கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம் இருக்கக்கூடாது. அந்த சத்தத்துல கர்த்தர் சமாதானத்தின் தேவன், ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை உயர்த்துகிற தெய்வம், உன்னை பாதுகாக்கிற தெய்வம் அந்த துதியில உலாவுவார். உன் வீட்டுல கர்த்தர் உலாவிட்டார்னா நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து துதிக்க வந்துருவா. ஏன்னா
நீங்களும் வீட்டில் சரியான நேரத்தில் டைம் எப்போல்லாம் இருக்கோ அப்போ வச்சிடாதீங்க. அது பெரிய தப்பு. எனக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்பந்தான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்பந்தான் பைபிள் படிப்பேன், எனக்கு எப்போ நேரம், இது பெரிய பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாத்தை விட கர்த்தருக்கு முதலிடத்தை கொடு. ஆமென். வேலையை விட, பதவியை விட, பணத்தை விட, நேரத்தை விட, ஆமென், மனைவி பிள்ளைகளை விட கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. நேரம் இருந்தா வருவேன், நேரம் இருந்தா ஜெபிப்பேன், நேரம் இருந்தா துதிப்பேன், நேரம் இருந்தா ஆராதிப்பேன். நோ. அப்ப கர்த்தர் சொல்வார், எனக்கு நேரம் இருந்தா சமாதானம், எனக்கு நேரம் இருந்தா சுகம், எனக்கு நேரம் இருந்தா ஆரோக்கியம், எனக்கு நேரம் இருந்தா மகிழ்ச்சி, எனக்கு நேரம் இருந்தா உன்னை பாதுகாப்பேன், எனக்கு நேரம் இருந்தா உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த துதியின் சத்தத்திலேயே ஆண்டவர் கேட்கிறார். துதியின் சத்தத்தை கேட்கிறவர். சங்கீதம் 18:6, கர்த்தருடைய ஆலயத்துல நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ ஆ ஆ அப்போ துதியின் சத்தம் அவர் செவிக்கு கேட்கணும். துதியின் சத்தம் அவர் செவியில கேட்டுட்டுனா நிச்சயம் விண்ணப்பத்தின் சத்தமும் அவர் செவிக்கு கேட்கும். அப்ப சொல்லுவார், நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு ஆக கடவாது. அல்லேலூயா. அண்ணால் ஆலயத்துக்கு வந்தா, ஆமென், தோத்திரம், பலி செலுத்தினாள், துதிச்சாள். ஆனா அந்த சத்தம், ஆமென், அங்க இந்த பாஸ்டர் கேட்கல. யாருக்கு கேட்டுச்சது? கர்த்தர் கேட்டுச்சது. அந்த சத்தம் கர்த்தரை நினைக்க பண்ணிச்சு. உன்னுடைய துதியின் சத்தம், ஆராதனை சத்தம், ஜெப சத்தம் கர்த்தரை நினைக்க வைக்கும், நீ விரும்புகிறத செய்ய வைக்கும். அந்த சத்தம் ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நம்மகிட்ட என்னதான் வரணும்? குடும்பத்திலும் சர்ச்சிலும் என்ன சத்தம் தான் வரணும்? துதியின் சத்தம், ஜெப சத்தம், ஆராதனை சத்தம் தான் வரணும். அந்த சத்தத்தை மட்டும் கர்த்தர் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. வேற ஒரு சத்தம் கேட்க கூடாது. சாமுவேல் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஆனா அவங்கிட்ட துதி சத்தம் வரல, அவங்கிட்ட ஜெப சத்தம் வரல, ஆராதனை சத்தம் வரல. ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கிட்ட இருந்து சத்தம் வரக்கூடாது, புருஷர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பெரிய சத்தம் வரக்கூடாது, ஆடு மாடு சத்தம் வரக்கூடாது, அழிச்சிரு அப்படின்னாரு. ஆனா இவன் அழிச்சானா? கொண்டு வந்துட்டான். சவுல் ஆகாப் என்ன செஞ்சான்? சத்தம் வரக்கூடாதுன்னா ஆகாப்பு சத்தம் கேட்டுச்சது, ஆடு மாடு சத்தம் வரக்கூடாது, சத்தம் கேட்டுச்சு. அப்ப கேட்க, இதோ என் காதுல கேட்கிற சத்தம் என்னதுன்னு கேட்காரு. ஆமென். கர்த்தர் சவுலின் ஜெபத்தை கேட்கல. சவுல் சொல்றான், கர்த்தர் என்னை கைவிட்டார், என் ஜெபத்தை கேட்கவில்லை. ஆமென். உலக சத்தம் உனக்குள்ள கேட்க கூடாது. என்ன சத்தம் தான் கேட்கணும்? துதியின் சத்தம், ஜெப சத்தம். அந்த சத்தம் நம்ம சபையில அதிகாலை ஜெபம், மாலை ஜெபம், ஆமே, பலிபிடக்கினி ஜெபம், 10 to 4 ஜெபம், ஆமே, ஜெபங்கள், உபவாச ஜெபம், பெண்கள் ஜெபம், ஜெப சத்தத்துல நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் ஜெபம், அங்க போய் ஜெபம் பண்ண ஜெபம் உன் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் கேட்க ஆவலா இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அதுனா ஆலயத்துல அவன் சத்தம் போட்டாதான் அவன் கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அங்க துதியின் சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம் எழுப்பக்கூடாது. ஆமென். வேற ஒரு சத்தம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. காற்றை உருவத்தை பார்க்கல, காற்றின் சத்தத்தை கேட்கிறாய். ஆமென். அப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடம். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை இந்த இடத்துல கேட்கணும்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும். இவ்வளவு இருந்தா தான் கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சர்ச்சில் போல வீட்டில் என்ன இருக்கணும்? அந்த சத்தம் தான் இருக்கணும். வேற வீட்டில் வேற ஒரு சத்தம் என்ன இருக்கக்கூடாது? வேற சத்தமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. மூணாவது என்னது? இன்ன இடத்திலிருந்து வருகிறது போறது உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்காது உனக்கு தெரியாது. அது ஆவியானவருக்கு தெரியும். அதை கர்த்தருக்கு சித்தமா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பேசுறேன். நேரம் இன்னைக்கு நேரம் ஆயிட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எழும்புங்க பார்க்கலாம்.